அவிநாசி தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்பாட்டை அதிமுக, திமுக எந்த கட்சியும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கருத்து நிலவுகிறது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியின் கள நிலவரத்தை தேர்தல் திருவிழா 2026 காணலாம். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தமிழக அரசியல் களத்தில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத ஆக்ரோஷமான சூழ்நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தல் இப்பொழுது நடக்க உள்ளது. வரும் தேர்தலில் முக்கிய கட்சிகளில் போட்டியிடக்கூடிய உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியின் கள நிலவரத்தை தேர்தல் திருவிழா 2026 காணலாம். அவிநாசி தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு எப்படி? திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 2 தனி தொகுதிகளில் அதிக ஆண்டுகள் தனித்தொகுதியாக இருப்பது அவிநாசி. திருப்பூர் மாவட்டத்தில் அவிநாசியும், கோவை மாவட்டத்தில் அன்னூர் பகுதியும் கலந்தது இந்த தொகுதி. கொங்கு மண்டலத்தில் உள்ள 7 சிவஸ்தலங்களில் பாடல் பெற்ற ஸ்தலமாக அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில் உள்ளது. திருமுருகன் பூண்டி திருமுருநாதசாமி கோவில், அன்னூரில் மன்னீஸ்வரர் கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலாகும். இந்த தொகுதியில் விவசாயம் பிரதான தொழிலாக உள்ளது. இதற்கு அடுத்தபடியாக விசைத்தறி, பம்பு செட் உற்பத்தி, பனியன் உற்பத்தி, சிற்ப தொழில் ஆகியவை மிக பிரசித்தி பெற்றவை. அவிநாசி தொகுதியில் அருந்ததியர் சமூக மக்கள் அதிகப்படியாக உள்ளனர். அவர்களுக்கு அடுத்தபடியாக கொங்கு வெள்ளாளர் கவுண்டர்கள் அதிக அளவில் உள்ளனர். நாயக்கர் மற்றும் இதர சமூகத்தினர் பரவலாக வசிக்கின்றனர். சுமார் 2,90,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் 2021 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தனபால் 1,17,284 வாக்குகள் பெற்று திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஆதித்தமிழர் பேரவை வேட்பாளர் அதியமான் ராஜுவை தோற்கடித்தார். 2001 முதல் தொடர்ந்து 5 முறையும் அதிமுகவே இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறதா? இது அதிமுகவின் கோட்டையாகவே பார்க்கப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் சிட்டிங் எம்எல்ஏவான தனபால் மற்றும் முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி ஆகியோர் அதிமுக வேட்பாளர்களாக களமிறக்க முயற்சித்து வருகின்றனர். துணை சபாநாயகரான தனபால் இதுவரை 7 முறை எம்எல்ஏவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1977 முதல் 4 முறை சங்ககிரி சட்டமன்ற தொகுதியிலும் 2011ஆம் ஆண்டு ராசிபுரத்திலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 2016, 2021 ஆகிய தேர்தல்களில் அவிநாசி தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆனார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் சபாநாயகராக உயர்த்தப்பட்டவர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தற்போதைய அதிமுகவிலும் அவர் ஒரு மூத்த ஆலோசகராகவும் கட்சியின் முக்கிய முடிவுகளில் பங்கெடுப்பவராகவும் இதுநாள் வரை இருந்து வந்தார். கட்சிக்குள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய சலசலப்பில் இவரது மகன் அதிமுக மீது குறை சொல்லிவிட்டு, அதுவும் குறிப்பாக தனது தந்தையார் ஹார்ட் அட்டாக்கில் மருத்துவமனையில் இருந்த பொழுது அதிமுக சார்பில் யாரும் வந்து பார்க்கவில்லை, எங்களை சிறுமைப்படுத்தி உள்ளனர் என்று குற்றம் சுமத்தி அவரது மகன் லோகேஷ் விஜய் தலைமையிலான தாவேகாவில் இணைந்துள்ளார். இது இவரது அரசியல் செயல்பாட்டிற்கு அவிநாசி தொகுதி கிடைக்கும் கிடைக்காது என்று அவர் கணித்த கணிப்பின் அடிப்படையில் தன் மகனுக்கு சிக்னல் கொடுத்திருப்பார் என்றுதான் தோன்றுகிறது. அவிநாசி பகுதியின் அரை நூற்றாண்டு கால கோரிக்கையான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதில் முக்கிய அழுத்தம் கொடுத்தவர் இவர் என்ற பெயர் இவருக்கு உண்டு. 2024 இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்தது. இவருக்கு மிகப்பெரிய பலம். ஆர்ப்பாட்டமில்லாத அமைதியான அணுகுமுறை கொண்டவர் என்பதால் நடுநிலை வாக்காளர் மத்தியில் இவருக்கு தனி மரியாதை உள்ளது. இருந்தாலும் வயது முதிர்வு மற்றும் இபிஎஸ் போடும் கணக்கு மற்றும் அவரது மகன் மாற்றுக் கட்சிக்கு சென்றது. இதையெல்லாம் கூட்டி கணித்து பார்க்கும் பொழுது மாற்று வேட்பாளரான முன்னாள் எம்எல்ஏ கருப்புசாமி 2011 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 1,03,002 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர். இவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ஏஆர் நடராஜனை 61,411 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தவர். விவசாய கூலி தொழிலாளியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய அவர் அரசியலுக்கு வந்தார். அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்திற்காக சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தவர்களில் இவரும் ஒருவர். 2011-16 அதிமுக ஆட்சி காலத்தில் இத்திட்டத்திற்கான பூர்வாங்க ஆய்வு பணிகள், நிதி ஒதுக்கீடு தொடர்பான அழுத்தங்கள் மேலிடத்திற்கு வழங்கினார். கிராமப்புறங்களில் இணைக்கும் முக்கிய சாலைகளை தார் சாலைகளாக
மாற்றும் பணிகள் இவரது காலத்தில் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிடத்தக்கது. திமுகவின் சார்பில் கயல்வெளி செல்வராஜ், மாநில துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ மகன் ஆனந்தன் ஆகியோர் சீட் பெற தீவிரமாக முயற்சித்து வருவதாக கூறப்படுகிறது. திமுக மாநில துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரான அந்தியூர் செல்வராஜ் திமுகவின் பட்டியலின முகங்களுக்குள் ஒருவராக பார்க்கப்படுகிறார். கடந்த 1996ஆம் ஆண்டு அந்தியூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 1996 முதல் 2001 வரை திமுக ஆட்சியின் கைத்தறித்துறை அமைச்சராக பதவி வகித்தவர். தற்பொழுது திமுக மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார். கடந்த 2020இல் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவரது பதவி காலம் இப்பொழுது முடிவடைந்துள்ளது. இதனால் இவர் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தாராபுரம் மற்றும் அவிநாசி தொகுதிகளில் சீட் பெற முயற்சித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திமுக தலைவர் ஸ்டாலின் இவரது பெயரை டிக் செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் திருப்பூர் மாவட்டத்தின் மற்றொரு ரிசர்வ் தொகுதியான தாராபுரத்தில் புதியவர்களுக்கோ கூட்டணி கட்சிக்கோ வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவிநாசி தொகுதியில் போட்டியிட அமைச்சர் கயல்வெளி செல்வராஜும் ஆர்வம் காட்டி வருவதாக கட்சியின் மேல்மட்ட தகவல்கள் கிடைத்துள்ளது. திமுகவின் மாநில மகளிர் அணி துணை செயலாளரான இவருக்கு திராவிட கழக பின்புலமும் கட்சியின் தலைவர் ஸ்டாலின் மற்றும் கனிமொழி எம்பியின் ஆதரவும் இருப்பதால் 2 தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் கட்டாயம் களமிறக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இவர் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அருந்ததியர் வாக்கு பலம் அதிகம் உள்ள அவிநாசி தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படுமா, கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. 1996ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அவிநாசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு அதிமுக வேட்பாளரை 33,870 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த எம்எல்ஏ ஆனவர் இளங்கோ. அவரது மகன் ஆனந்தன் தந்தை வழியில் திமுகவின் தீவிர ஆதரவாளராகவும் உள்ளூர் மட்டத்திலான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார். அவிநாசி தொகுதியில் இளங்கோ குடும்பத்தினர் இன்னும் செல்வாக்குடன் இருப்பதால் இங்கு வேட்பாளராக போட்டியிட ஆனந்தன் முயற்சித்து வருகிறார் என்பது தெரிய வருகிறது. அதேபோல் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். கட்சி பணிகளில் தீவிரம் காட்டி வந்த மேனகா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவிநாசி தொகுதியில் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்கள் விநியோகித்தல் மற்றும் மரக்கன்றுகளை வழங்குதல் போன்ற பிரச்சார பணிகளில் தொடங்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளில் பலரும் புதியவர்கள் என்பதால் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் தெளிவான கருத்துக்கள் தொகுதி முழுவதும் கிடைக்கவில்லை. இருப்பினும் அவிநாசி தெற்கு ஒன்றிய செயலாளர் ADK ஆனந்த் பெயர் கொஞ்சம் கூடுதலாக அடிபடுகிறது. இத்தொகுதியின் எம்எல்ஏவான தனபால் அரசு பள்ளிகளில் அடிப்படை வசதி கொண்ட ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்க ஆண்டுக்கு 50 லட்சம் ஒதுக்கியுள்ளார். அதேபோல் ஆண்டுதோறும் சாலை, குடிநீர், சுகாதார வசதிகளுக்காக 3 கோடி ரூபாய் வழங்கியுள்ளார். பட்டியல் சமூக மக்களுக்கான தொகுப்பு வீடுகள், சாக்கடை மற்றும் குடிநீர் வசதிகள் எம்எல்ஏ நிதியிலிருந்து நிறைவேற்றப்பட்டுள்ளது. இருந்தாலும் கிராமப்புறங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க குடிநீர் திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை. கோவில்கள் அதிகமாக உள்ள அவிநாசியை சுற்றுலா தலமாக அறிவிக்க நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. பக்தர்களுக்கான தங்கும் விடுதி வசதிகள் எதுவும் அமைத்து தரப்படவில்லை. அவிநாசியில் பாலிடெக்னிக் கல்லூரி அமைக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திருமுருகன் பூண்டியில் சிற்பக் கல்லூரி அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இதுவரை கைகூடவில்லை. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமைப்படுத்தி குளம், குட்டைகளுக்கு போதிய நீர் கொண்டு செல்ல நடவடிக்கை இல்லை என்பது இந்த தொகுதி மக்களின் மிகப்பெரிய மனக்குறையாக உள்ளது. அவிநாசி தனித்தொகுதியானது அதிமுகவின் கோட்டையாக இருந்தாலும் கடந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்பாட்டை அதிமுக, திமுக எந்த கட்சியும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் என்று கருத்து நிலவுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி ஆகியவற்றின் வேட்பாளர்களில் யார் கொங்கு வெள்ளாள கவுண்டர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் வாக்குகளை பெறுகிறார்களோ அவர்களுக்கே வெற்றி பெறுகிறார்கள் என்பதே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் எனவும் கள நிலவரங்கள் கூறுகிறது. திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அவிநாசி தொகுதியை கேட்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த கூட்டணியில் இந்த தொகுதியை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டால் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் ஆகிய வேட்பாளர்களை களமிறங்குவதால் மொத்த வாக்குகளும் 4ஆக சிதறும் வாய்ப்பு உள்ளது. இந்த தொகுதியின் வெற்றியை கணிக்க முடியாத அளவிலேயே தற்பொழுதைய சூழ்நிலை உள்ளது. வேறொரு தொகுதியிலிருந்து உத்தேச வேட்பாளர் பட்டியலோடு நாளை சந்திப்போம், வாருங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது புதிய அப்டேட்டுகளுடன் தயார் நிலையில் உள்ளது. உங்கள் வெற்றியை உறுதி செய்து கொள்ள கீழுள்ள இணைப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். முழு விவரங்களை அறிந்து வெற்றியை சொந்தமாக்குங்கள். தமிழகத்தின் பல MP MLAக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாஃப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில்
உங்கள் விரல் நுனியில். பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என King 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.